சாத்திரங்கள் பலபல கற்பராம், சௌகரியங்கள் பலபல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூட கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம். ஒரு பக்கம் காந்தியடிகள் பெண்களும் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் சுப்பிரமணிய பாரதி பெண் உரிமை பெண் விடுதலைன்னு கவிதையாக எழுதி தள்ளின்னு இருக்கார். இது எல்லாத்தையும் படிக்கும் போதும் கேட்கும் போதும் எனக்கு சிரிப்பு தான் வருது சங்கரா. என்னவோ எல்லாத்தையும் புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலேயே பெண்கள் எல்லாம் அடிமைகள்னு அர்த்தமாயிடாது. விவாகத்தில் 7 அடி எடுத்து வைக்கும்போது சகா சப்ததாபவ சகாயை சப்தபதா பபூவ சக்கியந்தே கமேயம் இப்படி வரிசையாக வரும். இதோட சாராம்சம் என்னன்னா, இன்று முதல் இருவரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே உண்போம், சேர்ந்தே செயல்படுவோம், எல்லாமே சேர்ந்தே தான். நம்ம வேதத்தில் பெண்களை பாகுபாடு பண்ணி பிரித்து வைக்கல. அதனால தான் நம்ம ஆத்துல கூட பாரு, கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் கொடுத்துருக்கேன். நீ எப்படி உன் பொண்ணு ருக்குக்கு கொடுத்துருக்கியோ அதே மாதிரி. நான் அவள் தாய் இல்லாத குழந்தை, கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துட்டா. வாஸ்தவம்தான். சரி, காலகாலத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? ஒரு தோப்புனாரோட கடமை இல்லையா அது? அதுக்கான பிரயத்தனங்கள்லாம் நடந்துட்டுருக்குண்ணா. எதுவாக இருந்தாலும் அண்ணா நீங்கள் முன்னே இருந்து நடத்தி வைக்கணும். நடத்தலாம். எல்லாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகத்தால் நல்லபடியாக நடக்கும். ருக்கு நல்ல க்ஷேமமாக சௌக்கியமாக இருப்பாங்க. ஏண்டிமா ருக்கு, நல்லா இருக்கியோ? தலையெழுத்து இப்படி ஆயிடுத்து. நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. சோமசேகர கனபாடிகள், மானசீகமா நான் உங்களை கிராம பிரஷ்டம் பண்றேன். நான் எப்படி நிர்கதியா நிராதரவா இருக்கேனோ அதே மாதிரி நீங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்சு நிர்கதியா தன்னந்தனியா நிக்கணும். எங்க அப்பா மூழ்கின இதே குளத்துல நீங்களும் மூழ்கணும். மூழ்க வைப்பேன். பாஞ்சாலி சபதம் மாதிரி
இது இந்த ருக்குவோட சபதம்.